வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show. எல்லாரும் நீண்ட ஆயுளோடையும் ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கணும்னு வாழ்த்துறோம். வாங்க ஷோக்கு போலாம். இன்னைக்கு 3 டிஃபரண்ட் செக்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் பியூட்டி. அதுல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் உங்களுக்கே தெரியும், ஹெல்த் பத்தி பார்க்க போறோம். அதுக்காக நம்ம கைனகாலஜிஸ்ட் டாக்டர் திவ்யா வந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் திவ்யா சிவராமன், மகப்பேறு மருத்துவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா காமன் கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன் விமன். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ்க்காக நம்ம ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போகிறோம். அதில் முக்கியமான ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்று வந்து எக்ஸசிவ் ப்ளீடிங், அது பேர் மெனோரேஜியான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பெயின்ஃபுல் பீரியட்ஸ், டிஸ்மெனோரியா. மற்றபடி நிறையா விஷயங்கள் இருந்தாலும் இது 2 காரணத்துக்காக தான் பெரும்பாலும் நாங்கள் வந்து கைனகாலஜி கிளினிக்கில் பார்க்குறோம். இன்ஃபர்டிலிட்டின்றது அது தனி என்டிட்டி. ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி வர எபிசோட்ஸில் பேசிக்கலாம். இப்போ வந்து டிஸ்மெனோரியா அப்படின்னா வந்து பீரியட்ஸ் அப்போ ரொம்ப பெயின் இருக்கிறது. ஸோ இது வந்து ப்ரைமரியாக இருக்கலாம், இல்லை செகண்டரியாக இருக்கலாம். ப்ரைமரி அப்படின்னா வந்து இது யூஸ்வலாக வந்து அந்த பியூபர்டல் ஏஜில் வரலாம், பியூபர்ட்டி ஆன அப்புறம் வரலாம். அதாவது ஒரு கேர்ள் சைல்டுக்கு வந்து சம்வேர் அரௌண்ட் ஒரு 10 to 11 இயர்ஸ் தான் வந்து ஒரு க்ரோத் ஸ்பர்ட் வரும். ஃபாலோயிங் தேட் அதர் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்லாம் டெவலப் ஆகிட்ட அப்புறம் ஃபைனலாக இஸ் த மென்சஸ். இது மென்சஸ் வந்து ஆன்செட் ஆகிற இனிஷியல் சில இயர்ஸ்க்கு வந்து அனோவிலேட்ரியாக இருக்கும். அதாவது எவ்ரி மந்த் வந்து எக்குன்றது ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால் சில டைம்ஸில் பெயின்லாம் இல்லாமல் வந்து ப்ளீடிங் ஆகிட்டுருக்கலாம். பட் ஒரு 1 இயர் போயிட்டு அப்புறம் ஒன்ஸ் த சைக்கிள் ஸ்டார்ட் பிகமிங் ஓவிலேட்ரி, அதாவது எவ்ரி மந்த் வந்து எக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும்போது அப்போ வந்து பெயின்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து சில கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கே போக முடியாத மாதிரி ஆகிடுது. சில சில்ட்ரன் அவங்களோட ஃபுல் குவாலிட்டி ஆஃப் லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகிட்டு, தே மே ஜஸ்ட் ஹேவ் டு டேக் ஆஃப் ஃப்ரம் ஸ்கூல் ஃபார் வீக் ஆர் ஸோ. அந்த மாதிரி இருக்கிற தருணங்களில் தே கம் பேக் டு அஸ். அப்படி நாங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, சில டைம்ஸ் வெறும் அட்ரெஸிங் த ப்ராப்ளம்ஸ், இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அவங்கள அட்ரெஸ் பண்ணும்போதே தே ஃபீல் மச் பெட்டர். அண்ட் கூட நிறைய பெயின் கில்லர்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம். அண்ட் சில சில்ட்ரனுக்கு வந்து கூடயே அவங்களுக்கு எக்ஸசிவ் ப்ளீடிங்கும் இருக்கும், அதையும் நம்ம டேக்கிள் பண்ணிடலாம் சில வெறும் நான் ஹார்மோனல் டேப்லெட்ஸ் வச்சு. அடுத்து வந்து ஹார்மோனெலாம் வந்து அவங்கள ட்ரீட் பண்ணலாம். சில அந்த பர்த் கண்ட்ரோல் பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா ஓரளவுக்கு வந்து இந்த பெயின் அண்ட் ப்ளீடிங் வந்து ஓரளவுக்கு கம்மியாகிடும். அடுத்து செகண்டரி டிஸ்மெனோரியா அதாவதுனா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால டிஸ்மெனோரியா வர்றது, அதாவது பெயின்ஃபுல் பீரியட்ஸ் ஆகுறது. இந்த செகண்டரி டிஸ்மெனோரியா எதனால் ஆகலாம்னா, ஒன்று ஃபைப்ராய்ட்ஸ். அதாவது அந்த ஃபைப்ராய்டுன்றது ஒரு சின்ன பினைன் டியூமர், அது வந்து ஒரு ஸ்மூத் மசில் டியூமர் சொல்லுவாங்க. அது யூட்ரஸில் வந்து வேரியஸ் சைஸஸில் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி யூட்ரஸில் வந்து வளரலாம். அது பர்டிகுலராக வந்து வித்தின் த யூட்ரைன் மசில் டிஷ்யூவில் வந்து டெவலப் ஆகும்போது எஸ்பெஷலி அவங்களுக்கு ஜாஸ்தி பெயின் இருக்கலாம், சில பேருக்கு ஜாஸ்தி ப்ளீடிங்கும் இருக்கலாம். ரெண்டாவது கண்டிஷன் வந்து எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எண்டோமெட்ரியோசிஸ் வந்து இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்லாம் நான் பேசியிருக்கேன் அதை பற்றி. எண்டோமெட்ரியோசிஸ்னால் யூட்ரஸ் உள்ளே இருக்கிற செல்ஸ் வந்து இந்த பெல்விஸ்குள்ளே வேறு எங்கேயாவது இருக்குது. அப்படி இருக்கும்போது எவ்ரி டைம் இப்போ ஒரு வாட்டி பீரியட் வரும்போது இந்த செல்ஸும் வந்து தே ஆர் மென்ட் டு ப்ளீட். ஸோ அதனால் அந்த ப்ளீடிங் மாதிரி ஆகுறதுனால அந்த இடத்துல பெயின் ஜாஸ்தி ஆகுது. இந்த மாதிரி டிஸ்மெனோரியா அவங்க டிப்பிக்கலாக எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ப்ளீடிங், பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியும் பெயின், பீரியட்ஸ் வரும்போதும் பெயின், அண்ட் முடிஞ்சிட்ட அப்புறம் பெயின் சொல்லுவாங்க. இது கூட அடினோமயோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரி. அது வந்து யூட்ரஸோட சர்ஃபேஸில் வந்து இந்த எண்டோமெட்ரியல் செல்ஸ் இருந்துச்சுன்னாவோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு பெயின் வரலாம். இது யாருக்குள்ள நடக்கும்னா, நிறைய டெலிவரிஸ் ஆனவங்களுக்கு, ஒரு நிறைய எம்டிபிஸ் ஒரு டிஎன்சிஸ் பண்ணவங்களுக்கு, அதாவது அந்த கியூரோடாஜ் சொல்லுவாங்க, அது பண்ணவங்களுக்கு வந்து இந்த அடினோமயோசிஸ் கண்டிஷன் வரலாம். சில விமன் வந்து அவங்களோட லைஃபே வந்து ஒரு டிப்ரெஷனுக்கே போயிடும் இந்த மாதிரி பெயின் வர்றதுனால ஒரு வாட்டியும். ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸை வந்து பல வகையில் வந்து அது ப்ரெசென்ட் ஆகும். சில இந்த ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் ஆர் இந்த ஏர்லி மெனாக்கிள் அந்த பியூபர்ட்டி அடைச்சிட்ட அப்புறம் அந்த டைமில் இருக்கிற அந்த டைம் வந்து
ஜாஸ்தி பெயினோட ப்ரெசென்ட் ஆகலாம். அப்படி இல்லைனா அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் வந்து இன்ஃபர்டிலிட்டியோட ப்ரெசென்ட் ஆகலாம். ஸோ அப்போ வந்து நம்ம எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் வந்து இல்லை அவங்களுக்கு நாங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணல, நாங்கள் இப்போ எனக்கு பெயின் மட்டும் கண்ட்ரோல் ஆனால் போகுதும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து நம்ம பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் போடலாம். பர்த் கண்ட்ரோல் பில்னால் கருவுறாமல் இருக்கிறதுக்காக கருத்தரிப்பை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த பில்ஸ். அது எப்படின்னா ஒரு பேக்கெட் நம்ம ஆரம்பித்தோன்னா ஒரு மாதம் அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இது பண்ணும்போது இந்த ஓவிலேஷன்றது நடக்காது, அதாவது முட்டைன்றது ஃபார்ம் ஆகாததுனால அவங்களுக்கு வந்து இந்த பெயின் வந்து நல்லா கம்மியாயிடும். ஸோ அதை வந்து சில பேருக்கு வந்து நம்ம அப்படியே பேக் டு பேக் ஒரு 3 months ஸ்டாப் பண்ணாமல் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரிப்பாக நம்ம கொடுத்துட்ருந்தோம்னா அவங்களுக்கு வந்து இந்த பெயின் வந்து பெரும்பாலும் கம்மியாயிடும். அடுத்து ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் சைஸ் வரைக்கும் வரைக்கும் நம்ம அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தவிர இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்டும் இப்போ ஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்டும் வந்துருச்சு. இப்போ இந்த எம்ஆர்ஐ ஃபோக்கஸ்ட் கைடட் அல்ட்ராசவுண்டில் பண்ணலாம். ஆர் சில ஹார்மோன்ஸ் இருக்குது, அந்த ஹார்மோன்ஸ் வந்து கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஃபைப்ரோட சைஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிடலாம். இதுலேயுமே வந்து வெதர் வி பிளானிங் அ ப்ரெக்னென்சி ஆர் நாட் அதை பொறுத்து இருக்குது. சில டைம்ஸ் வந்து ஃபைப்ராய்ட் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் அண்ட் அவங்களுக்கு வந்து சில டைம்ஸ் மிஸ்கேரேஜஸ் ஆகிருந்துருக்கலாம். அவங்களுக்கு வந்து நம்ம ஃபைப்ராய்டு எடுத்தது தான் பெட்டர். அண்ட் தவிர ஃபைப்ராய்டுன்றது ஒரு ரெக்கரண்ட்டான கண்டிஷன், அதாவது திருப்பி வரக்கூடிய ஒரு கண்டிஷன். அதனால அவங்க ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபைப்ராய்டு எடுத்தோடனே ஒரு 3 months கேப் விட்டு அடுத்து நம்ம பிளான் பண்ணுறது பி a பெட்டர் ஆப்ஷன். அண்ட் இந்த ஃபைப்ராய்ட்ஸே வந்து எங்கே இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்ஜரி பண்ணிக்கலாம். அதாவது யூட்ரஸ் உள்ளே இருக்குது, உள்ள பாலிப் மாதிரி வருது அப்படின்னா நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோபி, அதாவது கர்ப்பப்பை உள்நோக்கி அது வழியாகவே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். அப்படின்னா வந்து மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி, அதாவது லாப்ரோஸ்கோபி மூலமாக கீஹோல் சர்ஜரின்னு சொல்லுவாங்க, அது மூலமாக வந்து நம்ம இந்த ஃபைப்ராய்டு எடுத்துட்டோம்னா இந்த ரெக்கவரி வில் பி மச் குயிக்கர். சில பேருக்கு ரொம்ப பெரிய ஃபைப்ராய்டாக இருக்குது, அவங்களுக்கு வந்து நம்ம ஓப்பன் மைமெக்டமி பண்ணுறது தான் பெட்டர். அடுத்து இந்த எண்டோமெட்ரியோசிஸ். இது எண்டோமெட்ரியோசிஸ் வந்து ஒரு சிம்டமேட்டிக்காக நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். அதாவது பீரியட்ஸ் டைமில் வந்து மோஷன் போனால் வலிக்கிறது, ஒரு யூரின் போனால் வலிக்கிறது, பெயின் டியூரிங் இன்டர்கோர்ஸ், இது எல்லாமே வந்து இட் கேன் பி பாயிண்டிங் டுவர்ட்ஸ் எண்டோமெட்ரியோசிஸ். ஆனால் எண்டோமெட்ரியோசிஸ் இந்த கண்டிஷனில் என்னென்னா வந்து டிசீஸ் சிவியரிட்டி எவ்வளோ இருக்கோ அது வந்து மைட் நாட் பி த ப்ரெசன்டிங் ப்ராப்ளம்ஸ். அதாவது என்னென்னா சில பேருக்கு வந்து ரொம்ப மைல்டு எண்டோமெட்ரியோசிஸ்லாம் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி சிம்டம்ஸ் இருக்கும். சில பேருக்கு நாங்கள் ஆக்சுவலாக பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப ஜாஸ்தி எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு சிம்டம்ஸே இல்லாமல் இருக்கலாம். ஸோ பட் எண்டோமெட்ரியோசிஸ் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு கோல்ட் ஸ்டாண்டர்ட் என்ன லாப்ரோஸ்கோபி தான். ஸோ நம்ம பார்க்கும்போது எண்டோமெட்ரியோசிஸை பல வகையில் வந்து அது ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ அதை நம்ம லாப்ரோஸ்கோபி மூலமாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் எண்டோமெட்ரியோசிஸ் வந்து ஓவரீஸில் வரலாம், அது வரும்போது எண்டோமெட்ரியோமான்னு சொல்லுவாங்க, பட் அதை நம்ம அல்ட்ராசவுண்ட்லேயே கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்டிலிட்டிக்காக எண்டோமெட்ரியோசிஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னா நம்ம இந்த லாப்ரோஸ்கோபி மூலமாக எங்கெல்லாம் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கோ அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு சில டைம்ஸில் IUI சொல்லுவாங்க, இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் ஆர் IVF இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், இது 2 ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம போயிடுறது பெட்டர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ணால் எக்ஸசிவ் ப்ளீடிங், அது பேர் மெனரேஜியா. நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்மெனோரியா பற்றி பார்த்தோம், அடுத்து இப்போ எக்ஸசிவ் ப்ளீடிங், அது பேர் மெனரேஜியா. என்னென்னா ஒரு ஆன் அன் ஆவரேஜ் ஒரு மென்ஸ்ட்ரஸ் ஆகும்போது ஒரு 80 to 100 ml வந்து பிளட் லாஸ் ஆகலாம். பட் சில பேருக்கு வந்து ரொம்ப எக்ஸசிவாக இருக்கலாம், கிளாத்ஸ் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இதுக்கும் வந்து அதே மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கலாம் ஆர் அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங் சொல்லலாம். அது வந்து என்னென்னா வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தாலோ சரி இல்லை ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் சரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, பட் ஸ்டில் தே வில் பி ப்ளீடிங் எக்ஸசிவ்லி. அது வந்து டியூ டு யூஸ்வலி ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ், ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால இந்த ப்ளீடிங் ஆகலாம். ஸோ அவங்களுக்கு வந்து சில ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ப்ளீடிங் ஓரளவுக்கு நல்லா கம்மியாயிடுது வித் சம் நான் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ஸ். இந்த எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கும்போது இது எந்த ஏஜில் இருக்குது அதுவும் முக்கியம். இந்த பியூபர்ட்டி ஆகிற டைமில் அந்த ஏர்லி இயர்ஸ் ஆஃப் பியூபர்ட்டியில் அந்த மாதிரி ஆகலாம். சில விமன் வந்து சில கேர்ள்ஸ் தே கம் டு த ஸ்டேஜ் ஆஃப் கோயிங் த்ரூ பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன். அந்த டைம்ஸில் வந்து அவங்களுக்கு ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் வுட் பி த பெட்டர் சாய்ஸ். யூஸ்வலாக வந்து அந்த ஃபாலோயிங் இயர்ஸில் வந்து அது தானாகவே கரெக்ட் ஆகிடும். பட் சில பேருக்கு அது தொடர்ந்து இருக்குது. அண்ட் டுவர்ட்ஸ் தி மெனபாசல் ஏஜ், அதாவது ஒரு 40 to 45 வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் மெனரேஜியா அதாவது எக்ஸசிவ் ப்ளீடிங் வந்துச்சுன்னா நம்ம முக்கியமாக வந்து ரூல் அவுட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து எண்டோமெட்ரியல் கேன்சர். ஏன்னா வந்து எண்டோமெட்ரியல் கேன்சர் வந்து ஒரு
ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம பிக்கப் பண்ண முடியும். அதனால் வந்து அதை நம்ம ஃபோக்கஸ்டாக வந்து அதை நம்ம பார்த்து ட்ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அதுக்கு ப்ரொக்னோசிஸ் ரொம்ப முக்கியம். அதாவது ரொம்ப நிறையா இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ ஒரு வேளை நம்ம எண்டோமெட்ரியல் கேன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை வந்து நம்ம ஹிஸ்ட்ரெக்டமி கூட ஓவரிஸ் எல்லாம் எடுக்கும் போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 100% க்யூர் நம்ம கொண்டு வர முடியுது. அதனால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அபவ் 40 இயர்ஸில் வந்து யாராவது இந்த மாதிரி எக்ஸசிவ் ப்ளீடிங்கோடு வராங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதில் முக்கியமான காரணம் இந்த எண்டோமெட்ரியல் கேன்சர். இன்னொன்று வந்து அகைன் ஹார்மோனல்னால வர்றது. தீஸ் ஆர் த யூஷுவல் கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். இந்த முறை நம்ம கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்த முறை நம்ம வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. நம்ம கடைசி இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்க்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பியூட்டிஷியன் வசந்தரா என்ன சொல்லி தர போறாங்கன்னு சொல்லிட்டுமா? ஓகே, ஸோ இன்னைக்கு சொல்லித்தர போற செக்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான செக்மெண்ட். பிகாஸ் எல்லாருக்குமே டார்க் சர்க்கிள் ப்ராப்ளம் இருக்கு. இந்த செக்மெண்ட்ல நம்ம கத்துக்க போற லெசனோட பேரு டார்க் சர்க்கிள் அண்டர் த ஐ. இந்த டார்க் சர்க்கிள் அப்படிங்கிற ப்ராப்ளம் எல்லா இண்டஸ்ட்ரி பீப்புளுக்குமே இருக்கு. ஏன் இன்னும் சொல்ல போனா டீனேஜ் கேர்ள்ஸ் பாய்ஸ் வரைக்குமே வந்துருச்சு. இந்த டார்க் சர்க்கிள்ல இருந்து எப்படி வெளியே வருது, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம பியூட்டிஷியன் வசந்தரா வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஆரோக்கியமே அழகு அப்படின்ற செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது கண்களுக்கான சிகிச்சை. கண்ணை சுற்றி பலவிதமான பிரச்சனைகள் வருது. ஒன்று வந்து கண் கருவளையம், இன்னொன்று கண் அடியில் வரக்கூடிய ஐ பேக்ஸ், கிரேப்பி ஐலிட்ஸ், கண்ணுடைய ஓரங்களில் வர சில கோடுகள், இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதை எப்படி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணுறது, அதுதான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள். கண்களை சுற்றி வரக்கூடிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது சருமத்தில். ஸோ கண் அடியில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு கருவளையம் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் பேகியாக இருக்கும், அந்த இடத்துல ஐ பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும். கிரேப்பியாக இருக்கும் ஐலிட்ஸில், இல்லை கண் ஓரங்களில் சில டைம் சம் லைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். நிறைய பிரச்சனைகள் வரலாம் கண்ணை சுற்றி. அதாவது ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதை வந்து எப்படி நம்ம போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க முடியும். கம்ப்ளீட்டாக அதை வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ கலைவாணியோடைய அண்டர் ஐயில் பார்க்கும்போது ஸ்லைட்டாக ஒரு பஃபினஸ் இருக்குது, அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. இதை எப்படி குறைக்கலாம், எப்படி ஹெர்பலாக பார்க்கலாம் அப்படின்றத நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நான் போட்டிருக்கிறது கிளென்சிங் மில்க். ஸோ இந்த கிளென்சிங் மில்கால் இந்த ஏரியாவில் நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். கண்ணை சுற்றி உள்ள இந்த இடங்களுக்கு அங்கே இருக்கிற தூசு இல்லைன்னா அங்கே இருக்கிற ஆயிலினஸ் இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக லைட்டாக அந்த இடத்துல இந்த கிளென்சிங் மில்க்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ரோஸ் வாட்டர் கலந்த இந்த கிளென்சிங் மில்க் ரொம்ப நல்லா இருக்குது. வாசம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஒரு சாஃப்ட் காட்டன் கிளாத்தால் இந்த இடத்த நான் வைப் பண்ண போகிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கிற காட்டன் இல்லைன்னா காட்டன் கிளாத் இதால் தான் நம்ம வைப் பண்ணணும். ஏன்னா கண்ணுக்கிட்ட இருக்கிற இந்த பகுதி ரொம்ப சீக்கிரமே லைன்ஸ் கோடுகள் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த இடத்த நம்ம ரொம்ப ஜென்டிலாக தான் ட்ரீட் பண்ணணும். அவங்க போட்டிருந்த மேக்கப் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. கண்ணில் மை வச்சுருப்பாங்க, ஐலைனர் இருக்கும், இது எல்லாத்தையும் நல்லா தரோவாக நம்ம கிளென்ஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த டர்ட், ஐலைனர், மஸ்காரா இல்லைன்னா ஐ ஷேடோஸ்
லேடிஸ்க்கு இந்த மாதிரி ஐ மேக்கப் நிறையா போடுவாங்க, அதனால் அதெல்லாமே நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணுறது அலோவேரா ஜெல். கத்தாழையிலேருந்து எடுக்கப்படுற ஜெல். இது கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை டெய்லி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது ப்ரிசர்வ்டு ஆலோ ஜெல், பதப்படுத்தப்பட்டது. டைரெக்டாக செடியிலேருந்து எடுக்கிற ஜெல் இல்லை. எல்லாருமே வீட்டில் ஒரு ஆலோவேரா பிளான்ட் வச்சுருப்பாங்க, அதனால் அதுலேருந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. யூஸ் பண்ணலாம், ஆனால் அந்த ஜெல்லை நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணலாம். அதில் இருக்கிற அந்த அசிடிக் தன்மை போயிடுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட ஆலோ ஜெல், இதால் லைட்டாக கண்களுக்கு மேலே நம்ம மசாஜ் மாதிரி செய்கிறோம். இது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங். கண் ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்களுக்கு இதை டெய்லி கூட போட்டுக்கலாம். 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் வச்சுருந்தா போகிறோம். லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி மேல் நோக்கி இந்த மாதிரி மசாஜ் மாதிரி கொடுக்குறேன். இந்த மாதிரி பலவிதமான ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது ஐ மசாஜில். இந்த மாதிரி ஐ மசாஜுக்கான ஸ்ட்ரோக்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இது செய்கிறதுனால அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கிற ஸ்ட்ரெயின்றது நம்ம ரொம்ப நுணுக்கமான வேலைகள் செய்யும்பொழுது கண்ணை சுற்றி ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஸோ வெயிலில் போயிட்டு வர்றதுனால இருக்கலாம், ஆர் அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஏன்னா ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தமும் இருக்கலாம். சில பேருக்கு வெயிலில் போயிட்டு வர்றதுனால ஏற்படுற ஒரு அழுத்தமும் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெயின்ன்றது ரொம்ப கஷ்டமான வேலைகளை செய்யும் பொழுது ஏற்படுற அந்த ஸ்ட்ரெயின். ஸோ இது ரெண்டுத்துக்குமே இந்த மாதிரி ஆலோ ஜெல் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆலோ ஜெல்லால் மசாஜ் கொடுத்துருக்கோம். இப்போ இவங்களுடைய ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால எல்லா ஆலோ ஜெல்லையும் ஸ்கின் அப்படியே அப்சார்ப் பண்ணிடுச்சு, கம்ப்ளீட்டாக உள்ளே போயிடுச்சு. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறோம். மசாஜ் பண்ணி அப்படியே விடலாம். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது ஒரு கருவி. இது கண்களுக்கான அல்ட்ராசானிக் அப்படின்ற ஒரு கருவி. இது நம்ம ஆலோ ஜெல் போட்டிருக்கோம் இல்லையா, அது நல்லா உள்ளே போய் நல்லா கூல் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு அல்ட்ராசானிக் கருவி. இதால் ஒரு அழுத்த புள்ளிகளையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். இது மாதிரி செய்கிறதுனால அங்கே ஏற்பட்டிருக்கிற அந்த டயர்ட்னஸ் எல்லாமே போயிடும். கண்ணை சுற்றி நிறைய அழுத்த புள்ளிகள் இருக்குது. இந்த ஒரு அழுத்த புள்ளிலையும் நம்ம கொஞ்சம் நேரம் கொடுக்கும்போது அது அப்படியே அந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி போகிறத நம்ம பார்க்க முடியும். ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். வாரத்தில் 2-3 நாள் கூட இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை டயர்ட் ஐஸாக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். இந்த இடங்களில் ஓரத்தில் மூக்குடைய ஓரங்களில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரெஷர் பாயிண்ட். அதே மாதிரி சீக்ஸில், கண்ணுடைய ஓரத்தில் இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த அல்ட்ராசானிக் மூலமாக நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். இதில் நல்ல வைப்ரேஷன் இருக்கும். இந்த வைப்ரேஷனில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே உள்ள அந்த லிம்ஃப், அதாவது வேண்டாத துர்நீரெல்லாம் இந்த இடத்துலேருந்து விலகிடும். அதனால நல்ல ரத்த ஓட்டம் இந்த இடத்துக்கு வரும். கையால் செய்யும்பொழுதும் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் இதால் செய்யும்பொழுது ரொம்ப சீக்கிரமே அந்த ரிலீஃபை நம்ம பார்க்கலாம். அழுத்த புள்ளிகள் எல்லாத்தையும் நல்லா ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரோக்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறேன். கண்கள் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம், நம்ம ரொம்ப கண்ணை இடுக்கி பார்க்கறது, கண் பார்வையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறது, இதனால கூட இருக்கலாம். சில பேர் ரொம்ப வெயிலில் போவாங்க, அது கண்ணில் கண்ணாடி எதுவும் போடாமல் போவாங்க, அதனால கண்களை சுற்றி ரொம்ப ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அல்ட்ராசானிக் மூலமாக நான் அவங்களுக்கு இது கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஸ்ட்ரெயின் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நான் யூஸ் பண்ண போகிறது ஐ கொலாஜன் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஐ கொலாஜனை நான் கண்ணுடைய அடிப்பகுதியில் வைக்கிறேன்.
நம்மளுடைய கண்களை சுற்றி உள்ளது நம்மளுடைய சருமத்துக்கு அடியில் இருக்கிறது கொலாஜன். அந்த கொலாஜன் கொஞ்சம் லூஸ் ஆகும்போதோ இல்லைன்னா சுருங்கும் போதோ மேல் புறத்தில் நம்ம நிறைய லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸை பார்க்குறோம். இப்போது அந்த கொலாஜன் தான் கண்ணுக்கு அடியில் சீக்கிரமாக சுருங்குது. அதை சரி பண்ணுறதுக்காக இப்போ நான் டீஹைட்ரேட்டட் கொலாஜன் ஷீட்டை அங்கே வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக தண்ணி எடுத்து அந்த இடத்துல நான் டச் பண்ணேன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக அது அப்படியே கொலாஜன் மெல்ட் ஆகி அவங்களுடைய ஸ்கின்குள்ளே போகும். கீழே கொலாஜன் வச்சுருக்கேன். கண்ணுடைய மேல் பாகத்தில் ஆலோ ஜெல் அது 2 பீஸ் ஆஃப் காட்டனில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த 2 பீஸ் ஆஃப் காட்டன்லேயும் கத்தாழை ஜெல்லை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். இது கண்களுக்கு மேல் பகுதியில், கண்ணுடைய மேல் பகுதியில் இதை வைக்கிறேன். இதை விட கூலானது இந்த உலகத்தில் ஒன்றுமே இருக்க முடியாது. அவ்வளோ கூலிங்காக இருக்கும். ஐஸ் வாட்டர், ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் வச்சா தாங்க முடியாது. ஆனால் இது வைக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அவங்களுக்கு கண்ணில் இருக்கிற எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் க்யூர் ஆகும். அதாவது கண் கட்டிகள் வரவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது. அந்த சம்மர் டைமில் கண்ணுடைய ஓரங்களில் நிறைய பேருக்கு ஒரு டர்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறதும் சரியாகும். ஸோ எல்லா விதமான ஐ ப்ராப்ளம்ஸ்க்கும் ரொம்ப நல்ல ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லலாம். கண்களுக்கு மேலே ஆலோஜெல், கண்ணுடைய அடிப்பகுதியில் டீஹைட்ரேட்டட் கொலாஜன், அதை ஹைட்ரேட் பண்ணியிருக்கோம். ஆலோஜெல்லும் கொலாஜனும் வச்சு நல்லா டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுக்கிறோம். எடுத்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அந்த இடமே நல்லா ஒரு ஃபேராக தெரியுது. அங்கே இருக்கிற லைன்ஸ் எல்லாம் போன மாதிரி தெரியுது. தொடச்சிட்டு கடைசியில் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் நம்ம கலைவாணியோட கண்களுக்கு அடியில் பார்த்துருந்தோம். கொஞ்சம் ரொம்ப டயர்டாக தெரிஞ்சாங்க, ரொம்ப சோர்வாக தெரிஞ்சது. ஆனால் இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரியான சிகிச்சை நீங்களும் எடுத்துக்கலாம். இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். எப்படியோ டார்க் சர்க்கிள்ஸ்லேருந்து எப்படி விடுபடுறதுன்னு ஒரு பெரிய டிப் கொடுத்துட்டாங்க நம்ம பியூட்டிஷியன் வசுந்தரா. தேங்க்ஸ் டு யூ எக்ஸ்பர்ட் வசுந்தரா. ஏன்னா இது எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்க போது, ஏன் எனக்கு கூட உபயோகமாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த செக்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த செக்மெண்ட்டோட இன்னைக்கு எபிசோட் இனிதே முடிவடைகிறது. இதே மாதிரி நாளைக்கும் 3 டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's me signing off, Aishu. இது IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show. IBC தமிழ்.